மேச்சேரி அருகே விபத்தில் இளம்பெண் பலி. சேலம் மேச்சேரி அருகே மல்லி குந்தம் வன்னியனூர் காட்டு வளவை சேர்ந்தவர் அசோகன். இவருடைய மகள் புவனேஸ்வரி. இவர் சேலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். நேற்று மேச்சேரியில் இருந்து ஓமலூருக்கு மொபட்டில் சென்று கொண்டிருந்தார். சிந்தாமணியூர் அருகே சென்றபோது அவருடைய மொபட்டும் அந்த வழியாக வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த புவனேஸ்வரி மேல் சிகிச்சைக்காக கோவை கொண்டு செல்லும் போது வழியிலேயே உயிரிழந்தார். இது குறித்து மேச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சேலத்தில் லஞ்சம் வாங்கிய அதிகாரி கைது. சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்தவர் ஷர்மிலி. இவரது தந்தையின் ஓய்வூதிய பணத்தை பெறுவதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தார். அவரது தந்தையின் ஓய்வூதிய பணத்தை பெறுவதற்காக கருவூல அலுவலர் தனபால் என்பவர் 5000 லஞ்சம் கேட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தனபால் 5000 ரூபாய் லஞ்சம் பெறும்போது கையும் களவுமாக சிக்கினார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலத்தில் பட்டமளிப்பு விழா. சேலம் சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரியில் பிஎட் படிக்கும் பட்டதாரி மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்றது. விழாவில் சக்தி கைலாஷ் கல்வி குழுமத்தின் தலைவர் கைலாசம் மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் கல்லூரியின் தாளாளர் செந்தில்குமார் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். சேலத்தில் வெறிநோய் தடுப்பூசி முகாம். உலக ரேபீஸ் தினத்தை முன்னிட்டு சேலம் மாநகராட்சியின் 9வது வார்டில் செல்லப்பிராணிகளுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற்றது. விழாவை மேயர் ராமச்சந்திரன், துணை மேயர் சாரதா தேவி ஆகியோர் துவங்கி வைத்தனர். முகாமில் செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. மாமன்ற உறுப்பினர் தெய்வலிங்கம், மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் 1.4 கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனை. எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரம் சந்தையில் ஆட்டுச்சந்தை கூடுகிறது. இதில் ஆடுகள் 1.4 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது. புரட்டாசி மாதம் என்பது ஆடு விற்பனை குறைந்துள்ளது. பாஜக திமுக வாக்குவாதம். போலீஸ் குவிப்பு. சேலம் கிச்சிபாளையம் பகுதியில் பாஜகவினர் பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை தருவதாக கூறி தொலைபேசி எண்ணை வாங்கி கொண்டு கட்சியில் உறுப்பினராக சேர்த்துள்ளனர் என்ற புகாரின் பேரில் திமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சுவாமி தரிசனம் செய்த பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பெத்தநாயக்கன் பாளையத்தில் 2000 அடி உயரம் கொண்ட 1860 படிக்கட்டுகள் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ கொப்பு கொண்ட பெருமாள் மலை கோவில் உள்ளது. இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை என்பதால் சேலத்தில் இருந்து மாதேஷ்குமார் என்பவர் தனது மனைவி சுதா மற்றும் 2 குழந்தைகளுடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். மலையேறி சென்ற போது திடீரென மயங்கி விழுந்து மாதேஷ்குமார் சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். வேலைக்கு சென்ற பெண் காணவில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதி பெரிய கரடு காலனியைச் சேர்ந்தவர் கோபி. இவரின் மனைவி நந்தினி. இவர் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி சேலத்தில் உள்ள ஒரு கடையில் வேலைக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இது குறித்து கணவர் கோபி ஓமலூர் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்துள்ளார். இது குறித்து ஓமலூர் போலீசார் நந்தினியை தேடி வருகிறார்கள். சேலம் கண்ணங்குறிச்சி புது ஏரியில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். ஆத்தூர் கெங்கவல்லி அருகே உள்ள கீழ்பாலத்தாங்கரை மலை கிராமத்தில் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 3 கன்று குட்டிகளை சிறுத்தை வேட்டையாடியது. பொதுமக்கள் அச்சம். அக்டோபர் 3ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரியில் கடன் மேளா நடைபெற உள்ளதாக கலெக்டர் பிருந்தா தேவி அறிவித்துள்ளார்.